அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வர்றப்போ உலகமே வியக்குற மாதிரி ஒரு வார்த்தைய சொன்னாரு. வருக அம்மையே அப்படின்னு. பாருங்களேன், உலகத்துக்கே படி அளக்குற அந்த பரம்பொருள் ஒரு பெண்ணை பார்த்து அம்மையே அப்படின்னு கூப்பிடுறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். புனிதவதியாரோட பக்தி ஈசனையே ஒரு குழந்தையா மாத்திருச்சு. அம்மையேன்னு ஈசன் மேல நம்ம மதுரை சொக்கநாத பெருமானே ஒரு பரிப்பாகனா உருவெடுத்தாரு. மறுநாள் அதிகாலை மதுரை மக்கள் எல்லாரும் ஒரு பெரிய சத்தத்தை கேட்டு எழும்புறாங்க. ஆயிரக்கணக்கான குதிரைகள் வர சத்தம் டொக்குன்னு மதுரையே அதிர வைக்குது. புழுதி பறக்க குதிரைகள் கணக்கிற சத்தம் கேட்டு மன்னர் ஓடி வந்து பாக்குறாரு. அங்க பாத்தீங்கன்னா ஒரு அழகான குதிரை வீரன் தலையில ஒரு தலைப்பாகை, கையில ஒரு தன்னோட காலால தள்ளி விட்டாரு. அப்புறம் தன் வாயில இருந்த தண்ணிய உமிழ்ந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணாரு. இதுதான் அவரோட கங்கை நீர். அப்புறம் தலையில இருந்த பூக்களை எடுத்து வச்சு தாம் மென்னு ருசி பார்த்து கொண்டு வந்த கறிய சாமி முன்னாடி வச்சாரு. இந்தாப்பா சாமி, நல்ல ருசியா இருக்கு, சாப்பிடுன்னு ஒரு சின்ன குழந்தை தன்னோட அப்பாவுக்கு ஊட்டி விடுற மாதிரி கொஞ்சினாரு.